ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சும்மா ரணக்குடரமா பயங்கரத்திலேயும் பயங்கரமா இருக்கிற ஒரு வெறித்தனமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இந்த படம் 2024 சொல்லப்போனா 25 இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா உண்மையா சத்தியம் பண்ணி சொல்றேங்க, இது மாதிரி ஒரு செம்மையான இந்தோனேஷியன் பேய் படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இருக்கு எனக்கு. அதனால படத்தை பத்தி சும்மா பேசிட்டு இல்லாம எனக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுறதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சிராங்கோங் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல உள்ள சந்தையை காட்டுறாங்க. அப்ப அந்த சந்தையில உள்ள குட்டி பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வாழையில இருக்க காஞ்சு போன பட்டை இருக்குல்லையா, அதை எங்க ஊர்ல செத்தன்னு சொல்லுவோம். சோ அந்த செத்தை எல்லாத்தையுமே ஒன்னா சுருட்டி ஒரு பந்து மாதிரி மாத்தி இதை வச்சு ஃபுட்பால் மாதிரி விளையாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பினா, அந்த குரூப்ல அப்தின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையனோட அப்பா நிப்பாட்டி, டே விளையாட போறது முக்கியம் இல்லடா, சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் சரியான்னு சொல்லவும், பையனும் ஓகேப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு மத்த பசங்களோட ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். இப்ப நேரம் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சமா பொழுது சாயுது. அதனால அங்க இருக்கிற மத்த பசங்க எல்லாம் ஐயோ இருட்டுச்சு, அப்பா என்ன திட்டுவாரு, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அப்தி இட்ரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பசங்க மட்டும் அந்த பந்தை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இட்ரிஸ் பையன் அந்த பந்தை எடுத்து ஓங்கி ஒரு உத விட அது அப்படியே பக்கத்துல உள்ள சோள காட்டுக்குள்ள போயிட்டு விழுந்துரும். இதனால அப்தியும் டே அந்த பந்தை இவ்வளவு தூரமா தூக்கி அடிப்ப, இப்ப அது எங்க போச்சுன்னே தெரியல. போதா குறைக்கு வெளியில வர கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கா, வானமா போயிடலாம், நாளைக்கு வந்து அந்த பந்தை தேடிக்கலாம்னு சொன்னா இந்த இட்ரிஸ் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல அந்த பந்து என்னோட பந்து, அது கண்டுபிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த பயலுக்கு ரெண்டு பேருமே அந்த சோள காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க தேடுறாங்க இருட்டுற வரைக்கும் தேடிட்டே இருப்பாங்க. அப்ப மறுபடியும் அப்படி டே நான் சொல்றத கேள்றா, இருட்டுதுரா, அப்பா திட்டுவாரா, வாடா போயிடலான்னு கூப்பிடுறான். பட் அந்த அகராதி பயப்புல இட்ரிஸே இல்ல, நம்ம அந்த பந்தை எடுத்துட்டு தாங்கிறது போகணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பந்தை தேடிக்கிட்டே இருப்பான். அப்ப சடனா அந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான குரல் ஒண்ணு கேக்குது. ஆனா அந்த குரல் இவங்க பேரை சொல்லி, அப்தி இட்ரிஸ் நீங்க தேடுற பந்து என்கிட்டதான் இருக்கு, என் கிட்ட வாங்கன்னு கூப்பிட, இவங்களும் அந்த சத்தம் எங்க இருந்துடா வருதுன்னு தெரியாம இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா, அங்க பார்க்கவே கொடூரமா இருக்க ஒரு பொண்ணு பத்தினா கையில அந்த பந்தை வச்சிட்டு இருக்கா. அப்ப இட்ரிஸ் பார்த்துட்டு, நீ யாரு, என் பந்தை நீ எதுக்கு வச்சிருக்க, ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வரட்டான். அந்த பொண்ணு காட்டுக்குள்ள புந்து ஓடிக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியும் பின்னாடியே ஓடி வரான். டே இட்ரிஸ் போகாதரா, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு கூப்பிடுறான். பட் அவன் கேட்காம முன்னாடி ஒன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிடுவான். அப்ப அப்படி போனவன் அந்த பொண்ணு பிடிச்சு, இல்லங்க அது ஒரு கொடூரமான பேய். இப்ப இந்த பேய் அந்த பையனை ஒரு மரத்துல சாத்தி வச்சு ஒரு பெரிய பாறங்களை எடுத்து அவனோட தலையிலே அட்டின்னு அடிச்சு அந்த பயலோட சோழியை முடிச்சது மட்டும் இல்லாம அப்தியை பார்த்து ரொம்ப கொடூரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்து ஓடி வந்து நம்ம அப்தி பத்தினா நேரா வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா இட்ரிஸ்க்கு ஆபத்துப்பா, அவனை யாரோ காட்டுக்குள்ள கொண்டுட்டு இருக்காங்கப்பா, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட, இப்ப இவனோட அப்பா இட்ரிஸோட அப்பா அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள கிடக்குற அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக வந்தா, அங்க அந்த பையனை காணோம். ஆனா அவனோட ரத்தம் மட்டும் அங்க மரத்துல படிஞ்சிருக்கு. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் சீக்கிரம் எல்லாரும் ஆத்துக்கு ஓடி வாங்கன்னு கூப்பிடவும், இவங்களும் அடிச்சு பிடிச்சு ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா இந்த இட்ரிஸ் பையன் அந்த பேய் கொடூரமா கொண்டு அவனோட உடம்பு இங்க ஆத்துல போட்டு போயிருக்கு. அத அந்த பையனோட அப்பா கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வெடிது ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, செத்து போன இட்ரிஸோட அப்பா, என் பையன் செத்து போறதுக்கு உன் புள்ள அப்திதான் காரணம், அவன் தான் என் புள்ளையா ஆத்துல தள்ளி கொன்னுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அப்தியோட அப்பா ஒத்துக்காம, என் பையன் உங்க புள்ளைய தள்ளி விட்டதை உங்க கண்ணால நீங்க பாத்தீங்களா, அப்படி பாக்காமலே எப்படி என் புள்ள இதை பண்ணான்னு நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அந்த பையன், அப்பா இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்பா, அது அந்த பொண்ணுதான்ப்பா பண்ணிடுச்சுங்கிறான். எது பொண்ணா, என்னடா பொண்ணுன்னு கேட்டா, யாருன்னே தெரியலப்பா, ஆனா பாக்க ரொம்ப கொடூரமா இருந்தாப்பா, அவதான் இட்ரிஸோட தலையில கல்ல வச்சு அடிச்சு கொன்னாப்பா, அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை இட்ரிஸோட அப்பா நம்பாம, என்னடா இங்க உள்ளவங்களை கேனைய நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா, அப்பதான் கூட்டத்துல இருந்து சப்டோ அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்த வெளியில வரான். வந்துட்டு அந்த பையன் போய் சொல்லல, அவன் உண்மையை தான் சொல்றான், இத கண்டிப்பா அவதான் பண்ணிருப்பான்னு சொல்றான். யார பத்தி சொல்றீங்கன்னு கேட்டா, சுமலா அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல, இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கதை அப்படியே 1947 போகுது. இப்ப இந்த டைம்ல கார்ல ஒரு லேடி பட்டிருக்காங்க இல்லையா, இவங்களோட பேரு சுலாஸ்திரி. இவங்க யாருன்னா அந்த ஊர்லயே சோஜிமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருப்பான். அந்த பையலோட பொண்டாட்டி தான் அவங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அதே டைம்ல இவளோட புருஷன் பத்தினா ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த மீட்டிங்ல இவனோட சொந்தக்கார மாமா ஒருத்த உட்காந்துருப்பான். அப்ப அவ இது மாதிரி, உனக்கே தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி வரப்போது, அதுக்கான இடத்த நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கொடுத்துட்டாங்க. சோ அவங்கள மாதிரியே நீயும் உன்னோட இடத்த கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடும், நான் ஈஸியா ஃபேக்டரியை கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றான். பட் அதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதை பாருங்க மாமா, உங்ககிட்ட இந்த டைம் இல்ல, இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் சொல்லிருக்கேன் இந்த இடத்த எனக்கு வைக்க விருப்பம் இல்லன்னு, அப்புறம் ஏன் திரும்ப அதே பத்தி பேச வரீங்கன்னு கேட்டா, அதுக்கு வேற பாடுறா, வார்த்தைக்கு வார்த்தை அது ஏன் இடம் சொல்லாத, ஏன்னா அது உன்னோட இடம் மட்டும் கிடையாது, நம்மளோட குடும்ப இடம். அது மூலமா நம்ம ஒரு ஃபேக்டரியை கட்டணும்னா
அதுல வர லாபம் எல்லாம் உனக்கு தானே, அப்புறம் எதுக்கு ஓவரா அடம் பிடிச்சிட்டு இருக்க? இந்த ஃபைலை வாங்கிக்கோ, இதுல இந்த இடத்த வைக்கிறதுக்கான டாக்குமெண்ட், நம்ம போட்ட அந்த ஒப்பந்தம் எல்லாமே இருக்கு, சீக்கிரம் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. குறுக்கவனோட பொண்டாட்டிக்காரி டீயை வந்து கொடுத்துட்டு போவா. அப்பத பார்த்த மாமங்கார மறுபடியும் உனக்கு கோவர மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஏண்டா, என் பொண்டாட்டிக்கு உன் பொண்டாட்டியோட வயசுல இருந்து போய் வீட்டுல எத்தனை குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா? 8 பேரு. ஆனா பாரு, உனக்கு கல்யாணமாயி இத்தனை வருஷத்துல உன் பொண்டாட்டியோட வயித்துல ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட இல்ல. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் சொத்துக்கு வாரிசுன்னு எதுவும் இருக்காது. அப்புறம் ஒண்டி கட்டியா இருக்கிற நீ உன்னோட பொண்டாட்டியும் போறதுக்கு அப்புறமா உன்னோட மொத்த சொத்தும் என் குடும்பத்துக்கு தான் வரும் ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்லவும் இந்த பயலுக்கு செம்மையா காண்டேறிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல தனியா இருக்கும்போது பொண்டாட்டிக்காரி பாசமா வந்து காலமிக்கி விட்டா, அவன் பொண்டாட்டி மேல எரிஞ்சு விழுந்து, ஆமா கால இருந்து நீ வீட்டுல ஆளையே காணுமே, எங்க போயிருந்த, என்ன வேலைன்னு கேட்டா, இவளோட கருப்பை ஏதோ டேமேஜா இருக்கும் போல, அதை குடுப்படுத்துறதுக்கான மூலிகையை வாங்க டவுனுக்கு போனேன்னு சொல்றான். சொல்லிட்டு நான் சாப்பிடுற அந்த மருந்து மட்டும் கரெக்டா வேலை செஞ்சா இன்னும் 2 மாசத்துல என் வயித்துல குழந்தை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. புருஷங்கார இதைத்தானே பல நாளா சொல்லிட்டே இருக்க, அதான் வேலைக்காகலன்னு தெரியுது இல்ல, அப்ப வேற ஏதாவது வழியை கண்டுபிடிங்கிறான். அப்போலும் நீங்க ஏன் கோவமா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தினால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மாமா தான் கேக்குறாருல, அந்த இடத்த கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்தலாமே சொன்னா இவன் கடுப்பாயிட்டு, ஏண்டி உன் கண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண இடம், ஆனா என்ன பொறுத்த வரை அது எங்களோட பரம்பரை சொத்துடி, அதை தூக்கி அப்படியே மாமா கிட்ட கொடுக்க சொல்றியா? எதை பண்ணும் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், அதனால இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள உன் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி உன் வயித்துல குழந்தை உண்டாகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் அடுத்த வருஷமே வாரிசு பெற்றிருக்கிறதுக்காக நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையன் கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இதனால இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்ப வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கொட்டகம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. அப்பதான் அங்க வேலை செய்யறவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த கேக்குறா. அதுல இந்த பழுக்க கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியுமே குழந்தை இன்னும் பிறக்கலையா, அதனால என்ன பண்றது, என்ன மருந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்குள்ளவங்கள்ட்ட கேட்டா, அந்தம்மா டுக்கினா அப்படிங்கிற ஒரு பாட்டி காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 மாசத்துல உன் பொண்டாட்டியோட வயித்துல கரு வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அன்னிப்ப இவன் இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல தானே இவ்வளவு இருக்கிறா, அதனால அவங்க 2 பேத்த படிச்சு அந்த பாட்டி எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு படகேறி ஏரிய கடந்து காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பாட்டியை பாக்குறதுக்காக போனா அந்த பாட்டி, இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நல்ல மந்திரவாதியோ ஷாமனோ கிடையாது, நான் பிளாக் மேஜிக், நான் சூனியத்தை நம்பிதான் மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், சோ அது உனக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவான்னு கேட்டா இவனும் ஓகேங்கிறா. அப்ப அதுக்கு இந்த கிளவி அப்படின்னா ஓகே, அப்ப நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒரு சடங்கு செய்யணும், அந்த சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நீ ஏன் எஜமானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பான்னு சொல்றா. எஜமானா? யார் அந்த எஜமான் கேட்டா, நான் வணங்குற பிசாசு தான் சொல்றா. சொல்லிட்டு என்ன முகத்துல பயம் தெரியுது, ஆனா நான் இப்ப சொன்ன அந்த சடங்கை மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டனா அடுத்த 2 மாசத்துல உன்னோட வயித்துல ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தைகள் பிறக்கும். என்ன நீ இதை பண்ண ரெடியா இருக்கியா இல்ல வேண்டாவான்னு கேட்டா அவ நான் பண்ண ரெடிங்கிறா. பட் அதுக்கு முன்னாடி இந்த கிளவி ஒரு கண்டிஷனை சொல்றா. அது என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே 2 மாசத்துல உன்னோட வயித்துக்குள்ள 2 கரு பிறக்கும், பட் அதுல ஒரு குழந்தை மட்டும் தான் சாதாரண மனுஷங்கள மாதிரி ரொம்ப அழகா பிறக்கவே தவிர இன்னொரு குழந்தை பிசாசோட ரூபத்துல கை கால் விளங்காம ரொம்ப அசிங்கமா தான் பிறக்கும். பட் அப்படி பிறந்த 2 குழந்தைகளுமே அதோட 10வது வயசு வரைக்கும் நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், ரொம்ப அன்பா கவனிச்சுக்கணும். அப்படி கவனிச்சு உன்னோட குழந்தைகள் 2 பேருமே அந்த 10 வயசை தாண்டிட்டாங்கன்னா அதுல அந்த ஊனமற்ற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை மட்டும் சாத்தான் எடுத்துக்குமா, இன்னொரு குழந்தை நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழ்நாள் முழுக்க உன் கூட வாழுமா. சோ இதுதான் சாத்தானோட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவளுக்கு வேற வழி இல்லையா, ஏன்னா இன்னொரு 6 மாசம் போச்சுன்னா கண்டிப்பா புருஷங்காரன் இன்னொரு கல்யாணம் பண்றது கன்ஃபார்ம், அதனால பரவாயில்ல ஓகே, என் வயித்துல குழந்தை உருவாக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்றா. அப்பதான் அந்த கிழவி, பாரு நான் சொன்னதை நீ ஈஸியா எடுத்துக்காத, 10 வயசு வரைக்கும் இந்த 2 குழந்தைகளையும் நீ ஒரே மாதிரி சமமா நடத்தணும், பாசம் வச்சிருக்கணும். பட் ஒருவேளை அந்த ஊனமற்ற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை மேல பாசம் வைக்காம அதை கீழ்த்தனமா நடத்தினா அதோட விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் மூலமா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதையும் நல்லா யோசிச்சுக்கோன்னு சொன்னா இவ அதுக்கும் ஓகேங்கிறா. இதனால அந்த கிழவி என்ன பண்ணுறா, அந்த லேடி ஒரு இடத்துல படுக்க சொல்லிட்டு பயங்கரமான மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பிசாசை கூப்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லங்க, ஒரு சின்ன ஜாடியில ரத்தத்தை ஊத்தி, அது மாட்டுக்கறியா மனுஷங்கறியான்னு தெரியல, அதை கொஞ்சமா வெட்டி அதையும் இந்த ஜாருக்குள்ள போட்டு இங்க படுத்திருக்கிற அந்த லேடியோட வாய்க்குள்ள ஊத்தி விடுறா. அப்படி ஊத்தி விட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவளோட உடம்ப பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கை காலெல்லாம் எசக்கு பசக்கா முறுக்கிட்டு இருக்கா. அண்ட் கடைசியா அவளோட கையையும் காலையும் ஊனி அவளோட வயிற்று அப்படி முன்னோக்கி தூக்க டக்குனு அந்த வயிறு பத்தினா கற்பமான மாதிரி செம பெருசா மாறுது. அதை பார்த்து அந்த கிழவி ஓடி வந்து அந்த பொண்ணோட வயிற்றுல கைய வச்சு, பிசாசே இப்ப அவ உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா, கண்டிப்பா அவ நீ கேட்டது எல்லாத்தையும் செய்வான்னு சொல்ல மறுபடியும் இந்த பொண்ணோட வயிறு நார்மல் ஆயிடுது. அதே மாதிரி இந்த கிழவி இந்த பொண்ணுகிட்ட இன்னும் 2 மாசம் தான், நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உன்னோட வயிற்றுல 2 குழந்தை உருவாகும்னு சொல்ல, இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா 2 மாசம் ஆகுது. அந்த கிழவி சொன்னபடியே இந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள 2 கருவ உண்டாகுது. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுமே புருஷங்காரனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே பொண்டாட்டியோட கையை பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி, எவ்வளவு ஆச்சரியம் பத்தியா, அந்த டுக்கினா கிழவி கிட்ட இது ஒரு விஷயம் இருக்கு, ஏன்னா சும்மா மூலிகை தண்ணியை வச்சு உன் உடம்புல மசாஜ் பண்ணி விட்டதுக்கு 2 மாசத்துல குழந்தை வந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கிழவி மாந்திரிகம் பண்ணிருக்கு, அந்த விஷயத்தை இவன் இந்த புருஷங்கார கிட்ட சொல்லவே இல்ல. அதை மறைச்சு அந்த கிழவி ஏதோ மசாஜ் பண்ணி விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிருக்கா. அதை தான் அந்த பையன் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் பொண்டாட்டி கிட்ட உன் வயிற்றுக்குள்ள 2 கரு வளருதுல, இவ அதை ஆனா பெண்ணான்னு கேட்டா இவ 2 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள்னு சொல்றா. சரி அப்படி பொன் குழந்தைகள் பிறந்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டா, இந்த பையன் ஒரு பொண்ணுக்கு
குழந்தைக்கு குமலான்னு பேர் வைக்கலாம்னு சொல்றான். அதே மாதிரி பொண்டாட்டிக்காரி இன்னொரு பெண் குழந்தைக்கு சுமலான்னு பேர் வைக்கலாம்னு சொல்றா. அப்ப அவ சொன்னதை கேட்ட புருஷங்காரனும் சுமீர் அப்படிங்கிற ஒரு பையனை கூப்பிட்டு, பாரு என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, என் குடும்ப வாரிசு அவளோட வயிற்றுக்குள்ள உருவாயிடுச்சு, போ இந்த விஷயத்த கிராமம் முழுக்க சொல்லுன்னு சொல்லவும் அவனங்கிறது போயிடுறான். பல மாசங்களும் கடந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எப்படி இந்த 8வது மாசத்துலயோ 9வது மாசத்துலயோ வளகாப்ப வைப்போம், அதே மாதிரி அவங்களோட ஊர்லயே ஏதோ சடங்கு இருக்கும் போல அதையெல்லாம் அந்த பொண்டாட்டிக்கு ஆசையா பண்ணிட்டு இருக்கான். அங்க எப்படி இருக்க ஒரு நாள் இவளுக்கு பயங்கரமான பிரசவ ஒளி வர அது அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு மருத்துவ வச்சும் கூட வேலை செய்யற லேடியும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்டாட்டிக்காரிக்கு இந்த சேர் கிட்ட யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரிய யாரா நெட்டி பார்த்தா ஒப்பந்தம் போட்ட அந்த கொடூரமான சாத்தம் தான் உட்காந்து இவளே பாத்துட்டு இருக்கு. அந்த அதே டைம்ல அவன் வயிற்றுல உள்ள முதல் குழந்தை பிறக்குது. ஆனா அப்படி பிறந்த குழந்தை அழல, உடம்புல எந்த அசைவும் இல்ல. அதனால பிரசவம் பார்த்தவங்களும் ஐயோ இந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்துருச்சு போல நினைச்சுக்கிட்டு அதை தனியா ஒரு தொட்டில வச்சுட்டு அடுத்து இவளோட வயிற்றுல இருக்க 2வது குழந்தைய பிரசவம் பார்த்து எடுக்கிறாங்க. ஆனா அப்படி எடுத்தா பிறந்த அந்த குழந்தை பத்தினா ஊனமா பார்க்கவே அசிங்கமா ஒரு மாதிரி கோரமா இருக்கு. அப்ப அந்த குழந்தைய கையில வச்சுட்டு இந்த பிரசவம் பார்த்தவங்க பாத்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த புருஷங்காரன் வந்துடுறான். வந்துட்டு என்ன என் வாரிசு பிறந்துருச்சா, என் குழந்தைய நான் பாக்கலாமான்னு தொட்டில ஒரு செத்து போன குழந்தை இருக்கும் இல்லையா அதை தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறான். பாத்துட்டு என்னாச்சு, என் குழந்தையோட உடம்புல எந்த அசைவும் இல்லையே, அப்ப இந்த குழந்தை இறந்துருச்சான்னு கேட்டா அவங்க ஆமாங்கிறாங்க. சரி இது பிறந்துருச்சு, இப்ப 2வது ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுவாது எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்த்தா அதோட கை கால்லாம் நெளிஞ்சு போய் பார்க்கவே இந்த குழந்தை ரொம்ப கோரமா இருக்கு. அப்ப அதை பார்த்தவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலங்க, நேரா ரூமுக்கு போறான். போயிட்டு ஒரு ஷார்ப்பான வாள் எடுத்துட்டு வந்து குழந்தைய அப்படியே கொலை செய்யறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப அந்த பொண்டாட்டிக்காரையும் பார்த்துட்டு ஏங்க என்ன பண்றீங்க, அது எப்படி பிறந்திருந்தாலும் நம்மளோட குழந்தை, பிளீஸ் அதை இதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிரா. பட் அந்த பையன் அதை காதுல வைக்காம சரட்டு அந்த கத்தி அந்த குழந்தையோட நெஞ்சிலே இறக்கிடுவான். அவள்தான் அந்த குழந்தையோட சோழி முடிச்சு. ஆனா அப்படி அந்த குழந்தை இறந்த அடுத்த செகண்டே தொட்டில செத்து போய் கிடந்துச்சு இல்லையா ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது. அப்ப பார்த்த புருஷங்காருக்கா சந்தோஷம் தாங்கல. அப்படியே வெளியில வந்துட்டு அந்த சுகீர் பாக்கிட்ட, டேய் போயிட்டு சொல்லு, கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லு எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என் வாரிசு பிறந்துருச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்றான்னு சொல்லவும் அவங்கிறது போயிடுறான். இதுல அந்த புருஷங்கானுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகே, பட் கணக்குப்படி பார்த்தா இவனோட பொண்டாட்டிக்காரி அந்த சாத்தானோட ஒப்பந்தம் போட்டாலியா, அப்படி போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த 2 குழந்தைகளுமே ரொம்ப பத்திரமா பாசமா பாத்துட்டு இருக்கணும். பட் இந்த பையன் அசால்ட்டா ஒரு குழந்தைய குத்தி கொண்டுட்டான் இல்லையா, அதனால அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டா. ஆனா இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தாங்க தெரியல. இப்ப கட் பண்ணா அப்படியே ஒரு 3 வருஷம் கடந்து போகுது. பிறந்த அந்த பெண் குழந்தைய பத்தின இப்ப நல்லா வளர்ந்துட்டா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமாங்க, பிறக்கும் போது கை காலோட நல்லா பிறந்த அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளால சரியா நடக்க முடியல, கையை ஒரு மாதிரி கோணிட்டு இருக்கு, ஊனமுற்றவளா இருக்கா. அண்ட் இவளுக்கு இவங்க குமாலா அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு கஷ்டப்படுறது, இவங்க அப்பா நடக்க வைக்க ட்ரை பண்றது, இது எல்லாத்தையும் மத்தவங்க பார்த்துட்டு ஆமா பொதுவாவே 3 வயசுல இருக்கிற பெண் குழந்தைங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, ஆனா அந்த குமாலாவால மட்டும் ஏன் இன்னும் நடக்க முடியாம இருக்கு, அப்ப பெத்தவங்க ஏதோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்க போல, அதனாலதான் பொண்ணு அப்படி ஊனமா பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா இன்னும் ஒரு 2 வருஷம், மொத்தமா 5 வருஷம் ஆயிடுது. ஆனா பாவம் இன்னும் அந்த குட்டி பொண்ணோட உடம்புல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியில அந்த சைக்கிளை சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருப்பா. அத அம்மா பார்த்துட்டு செல்லும் 2 மணி நேரமா நீ வெளியிலே விளையாண்டுட்டு இருக்க, வா வீட்டுக்குள்ள போலான்னு கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டேங்கிட்டா. சைக்கிள் வீல சுத்தி விட்டு அதோட கம்பிக்குள்ள கையை விடலாமேன்னு போவா. அப்ப பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு இவங்க அந்த சைக்கிளை கீழே தள்ளி விட்டா இந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்காம கத்துன்னு கத்திட்டு இருக்கா. கத்துறது மட்டும் இல்ல, அவளே அவளோட தலைய பெட்ல அடின்னு அடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் பார்த்த புருஷங்காரனும் இதுக்கு மேல அவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, அதனால டே சுகீர் இங்க வாடா, இவளோட கை காலை கட்டி பக்கத்துல இருக்க அந்த தொழுவத்துக்கு இழுத்துட்டு போடான்னு சொல்லவும் பொண்டாட்டிகரையும் ஏங்க என்ன பண்றீங்க, அவன் நம்ம பொண்ணு, அவளுக்கு பைத்தியம் ஒண்ணு பிடிக்கல, பிளீஸ் அவளை எதுவும் படாதீங்கன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். பாவம் அந்த பொண்ணோட கால்ல கயிறு கட்டி அப்படியே தர அந்த கொட்டையை இழுத்துட்டு போயிட்டு, தப்பாரு இதுக்கப்புறம் இதான் உன்னோட வீடு, இதை தாண்டி நீ வெளியில எங்கேயாவது போன அவளை உன்னை கொன்னே போடுவான்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரங்கிறது போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம், அதாவது மொத்தமா 8 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு 8 வயசாச்சு. அப்ப அந்த பொண்ணை திடீர்னு வீட்டுல காணோம்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் அப்பங்கானும் தேடிக்கிட்டு இருந்தா அந்த டைம்ல அந்த பொண்ணு எப்படியோ வீட்டுல இருந்து தப்பிச்சு பக்கத்துல உள்ள சந்தைக்கு வந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அத்தங்க உள்ள ஒரு 7 பசங்க பார்த்துட்டு மச்சான் யாராவ ஆள் புதுசா இருக்கலன்னு கேட்டா இன்னொருத்தன் டே உனக்கு தெரியாதா, இவன் இந்த ஊர்லயே கோடீஸ்வரனா இருக்காரு சோர்ஜிமான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவனோட பட் மகன்னு பேருக்கு தான், மத்தபடி வீட்டுக்கு வெளியில ஏதோ தோட்டக்காரி மாதிரி தான் அவனோட அப்பா வளர்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி பேசினவள ஒருத்தன் ஒரு தக்காளி பழத்தை காமிச்சு இந்த குமலா பொண்ணை கிட்ட கூப்பிட்டா அவளும் வெள்ளந்தியா அந்த பழத்தை வாங்குறதுக்காக தான் வரா. ஆனா டக்குனு அந்த பையன் அந்த பழத்தை எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சல் தேய்னு தேய்ச்சி விட்டு அவளை ரொம்ப கேவலமா நடத்துறான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த பழம் கல்லுன்னு எல்லாத்தையும் விட்டு அந்த பொண்ணு மேல அடிக்க பாவம் அந்த பொண்ணாலே என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பா. ஆனா அப்படி அழற விஷயம் எல்லாத்தையுமே கால உட்கார்ந்தபடி இவளோட அப்பங்கானும் அம்மாவும் பாத்துருவாங்க. அவள் தான் உடனே அந்த பையன் மறுபடியும் அந்த பொண்ணை தரன்னு அந்த கொட்டை கழுத்துட்டு போயிட்டு சுகீர் கிட்ட சாட்டி எடுத்துட்டு வர சொல்றான். சொல்லிட்டு பொண்ணை பார்த்து அடியே நான் உங்ககிட்ட ஏற்கனவே படிச்சு சொல்லிருக்கேன், வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகாதன்னு, அப்புறம் நான் சொன்னதே மீறி எதுக்கடி நீ சண்டைக்கு போட, என் மானத்தை வாங்கவா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணு எனக்கு பிறந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த காட்டுறதுக்கான்னு சொல்லிட்டு பாவம் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை சாட்டியை வச்சு அடிக்கிறதுக்காக போவான். அப்ப இந்த பொண்ணோட அம்மாவுக்கு முன்னாடி அங்க வேலை செய்யற ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குமலானா ரொம்ப பிடிக்கும் போல, அதனால இந்த அப்பங்காரன் காலில் விழுந்து ப்ளீஸ் அவளை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. பொண்டாட்டியும் ஆமாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் புருஷங்கார ஒத்துக்க மாட்டேங்கிறான். சாட்டை வச்சு பாவம் அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதை தாங்க முடியாம பாவம் அந்த பொண்ணு வேற கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப கற்பனா அந்த பொண்ணோட உடம்புல இந்த அடி வாங்கின காயம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த காயத்துக்கெல்லாம் அழுதுகிட்டு
சொல்லிட்டு இந்த வேலை செய்யற அம்மா தான் உத்தரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லும், உடம்பு ரொம்ப வலிக்குதா, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, உனக்கு இந்த பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே, அப்ப வா பியானோ வாசிக்கலாம்னு அந்த பொண்ணை வாசிக்க சொல்லிட்டு, குமலா உனக்கு நாளைக்கு தானே 8வது பிறந்த நாள், அப்ப அத்தை உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, இந்த பொம்மையை வாங்கிக்கோ, இதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லவும் அவள அதை வாங்கிக்கிறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப அந்த அம்மா நீ யார பத்தியும் கவலைப்படாதா, அத்தை நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், எதுனாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணை பாசமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா அந்த பொண்ணு அவளோட ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு குமலானி இவளோட பேர் சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க இவளும் யாருதுன்னு எந்திரிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல உள்ள கபோர்ட் பத்தினா தானாவே திறக்குது. ஆனா அந்த கபோர்ட்குள்ள ஒரு கொடூரமான பேயோட ரூம் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயும் பாத்திருப்போம். இப்ப அந்த பேய் வெளியில வர அதை பார்த்து அந்த பொண்ணு நீ யாருன்னு கேட்டா அவன் என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் சுமலா, உன் கூட பிறந்தவ ரெட்டை சகோதரின்னு சொல்றா. சொல்லிட்டு உனக்கு இப்படி ஒரு சகோதரி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த உன்னோட அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்டா அவ இல்லன்னு தலையாற்றா. அப்ப அவளும் கடுப்பாயிட்டு எப்படி சொல்லிருப்பாங்க, நான் அசிங்கமா இருந்தேன்ற ஒரே காரணத்துக்காக என்ன கொலை பண்ணிட்டாங்க, அவங்கள ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுவா. அப்ப அதுக்கு அந்த பேய் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ கூட பிறந்த சகோதரியாச்சு, அதே மாதிரி உன் கூட பேசவும் பழகவும் உடக்குன்னு இருக்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும் தானே, அப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருக்கவான்னு கேட்டா அந்த பொண்ணு சரின்னு தலையாற்றா. அப்ப அந்த பேயும் அப்படியே அவளை கட்டி பிடிச்சு, பயப்படாத, இனிமே எனக்கு நீ உனக்கு நான் எல்லாத்தையும் சேர்ந்தே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா அந்த பேய் பேசிட்டு இருக்கு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் நைட்டு வீட்டுல இந்த புருஷங்கரை பத்தினா எதையோ ஒண்ணு பியானோல எழுதிட்டு இருப்பான். அதே டைம்ல கீழே இந்த குட்டி பொண்ணு பத்தினா எப்பவும் போல அந்த பியானோவை டிங் 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 அமுத்திட்டு இருப்பா. அப்பதான் அமுத்த அந்த புருஷங்கனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. அதனால நேரா கீழே வந்து சப்பன அந்த பொண்ணு ஒரு அப்பப்பே, ஏண்டி டைம் என்ன ஆகுது, இந்த டைம்ல டிங்கு டிங்குன்னு அந்த பியானோ புடிச்சு அழுத்திட்டு இருக்க, ஏண்டி உன் பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காளே, அவளை கண்டிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டியும் திட்டிட்டு அவங்க அடுத்து போயிடுறா. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறமா இந்த குட்டி பொண்ணு நேரம் அந்த பயலோட ரூமுக்கு போறா. அப்ப அவளை பார்த்தவனும் என்னடி என் ரூமுக்கு எதுக்கடி வந்தேன்னு கேட்டா டக்குன்னு வளைஞ்சிருந்த அந்த பொண்ணோட கையும் காணும் பத்தினா இப்ப சரியாயிடுது. அப்படி சரியான வேகத்திலே சரட்டு அங்க இருக்கிற பேனா எடுத்து அப்படியே அந்த பயலோட கையிலே குத்திடுறா. அவள்தான் சத்தம் கட்டு பொண்டாட்டிக்கரையும் கூடவே அந்த வேலை செய்யற அம்மா வந்து பார்த்தா இந்த பயலோட கையில அது நல்லா ஆழமா இறங்கி இருக்கும். அதுலயும் பாவம் அந்த அப்பங்காரன் சும்மாவே அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான். இப்ப அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா இல்லையா, சும்மா விடுவான். அதனால ஊருக்கு நடுவுல இருக்கிற சோளக்காட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள குச்சியோட சேர்த்து இவளோட கை கால் எல்லாத்தையும் இறுக்கமா சேர்த்து கட்டிட்டு சோளக்கோள பொம்மைக்கு பதிலா இந்த பொண்ணு அந்த சோளக்காட்டுல சொருகி வச்சுட்டு போயிடறான். அப்ப அந்த பொண்ணு அப்பா ப்ளீஸ் பண்ண விட்டுருங்கப்பான்னு கதறா. அம்மா கிட்டே அம்மா என்ன விட்டு போகாதீங்கமான்னு கெஞ்சிரா. அப்ப அம்மாக்காரி காப்பாத்தோலான்னு பார்த்தா சி வாயமோடு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அப்பாவே காயப்படுத்தோன்னு இவளை திட்டிட்டு அங்க போறா. இப்ப அங்க சீனை கட் பண்ணா இன்னும் சில நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் நைட்டு டைனிங் டேபிள்ல இந்த பணக்கார பையன், அவனோட பொண்டாட்டி, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு குமலா இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு வேலை செய்யற அம்மா கிட்ட எனக்கு டீ வேணும்னு கேட்கவும் உடனே போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. ஆனா அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு போட்டிருந்த இன்னரை கழட்டி நடு டேபிள்ல ஏறி உட்காந்து சுச்சா போயிடுவா. அவள் தான் பார்த்த அப்பங்காரன் சுகீர் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு, வந்து அவளை பிடின்னு சொன்னா அவனு பிடிக்கிறதுக்காக வருவான். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த பயல பாஞ்சு புடிச்சு அவனோட முடிய இழுன்னு இழுத்துட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு அம்மாவும் தரத்தனை பண்ணலவே போனா அப்பதான் அந்த குமலாவுக்கு பின்னாடி அவளோட சகோதரியோட பேய் இருக்க விஷயத்தையே நோட் பண்றாங்க. பட் அதை பத்தி யாருக்கிட்டே சொல்லல. அதே மாதிரி இந்த பொண்ணு சுகீருக்கு 2 அடியை போட்டு அப்பனை பார்த்து கத்திட்டு நேரம் அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுறா. அப்ப அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக இந்த அம்மாக்காரியும் கூடவே இந்த வேலை செய்யற அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களும் போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அந்த கோழி எல்லாம் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கூண்டுக்குள்ள போந்து ஒரு கோழியை கொன்னு அதோட கழுத்தை கடிச்சு தின்னுட்டு இருக்கா. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்து இவங்க 2 பேரும் அரண்டு போயிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த நாள் காலையில விடையுது இந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் நார்மலா இருப்பா. அப்ப அவகிட்ட இந்த வேலை செய்யற அம்மாவும் குமலா உனக்கு நைட் என்னாச்சு, ஏன் அப்படி ரொம்ப வயலண்டா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன்னு கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு இல்லத்த நான் அப்படி பண்ணல, சுமலா தான் அதை பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. அப்படி சொல்றத இவளோட அம்மாவும் கேட்டுவா. கேட்டு பயந்து போய் டக்குன்னு உள்ள வந்து இப்ப என் பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொன்னல, அது என்ன பேருன்னு கேட்டா அந்த அம்மா சுமலான்பாங்க. அப்ப இந்த பேரை கேட்டதுமே இந்த பொண்டாட்டிக்காரி பதட்டமாகி அப்படியே இந்த வீட்டை விட்டு வேக வேகமா வெளியில போறத பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான் போல, அவன் தான் அந்த கதவே ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பையன் கிட்ட பாரு நான் முதலாளி அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறேன், சோ அது வரைக்கும் குமலாவை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த பொண்டாட்டிக்காரியும் அந்த படம் கூட்டிட்டு போவலையா, அந்த பையன் கிட்ட நான் உடனே டுக்கினாவை பாக்கணும், என்ன உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா அதுக்கு அந்த பையன் சாரி மேடம் என்னால முடியாது, ஏன்னா போன மாசமே இந்த கிளவி செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்டவா ஐயோ இந்த கிளவியே செத்து போயிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, யாருகிட்ட உதவி கேட்கறதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வேலை செய்யற அம்மா வந்துருவாங்க. அப்ப இவ்வளவு இதுக்கு மேல இந்த உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க கையை பிடிச்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புறா. அப்படி என்ன மேடம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு கேட்டா நான் சாத்தானோட ஒப்பந்தம் போட்டேன்னு அந்த உண்மையை சொல்லிடுவா. இப்ப கட் பண்ணா அந்த குட்டி பொண்ணு பிறந்த இதோட 9 வருஷங்கள் ஆகுது. ஆனா இன்னும் அந்த அப்பங்கிற பத்தினா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிறான். அந்த மாட்டு கொட்டகை மாதிரி ஒரு இடம் இருக்குமே, அந்த கொட்டைக்குள்ளேயே அந்த பொண்ணோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணை கட்டி போட்ட சுகீர் என்ன சொல்றான், இத பாரு ஏதாச்சும் சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ உன் கழுத்தை அறுத்துருவேன்னு இந்த பொண்ணை மிரட்டுறான். இதை ஏன் இப்ப நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கறத படத்தோட கிளைமேக்ஸ்ல பாப்பீங்க. இப்ப இந்த குமலா பொண்ணுக்கு நடக்கிற அந்த கொடுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீட்டுல வேலை செய்யற அம்மா பத்தினா அப்படியே இந்த பணக்கார பையலோட காலிலே விழுந்து தயவு செய்து உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், குமலாவை அப்படி அந்த கொட்டைகளை போட்டு அடைக்காதீங்க, பாவம் புள்ள நைட் எல்லாம் பயத்துல கத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற, அவளை பூட்டி
வைக்கலன்னா அவன் என்ன கொன்றுவா. ஏன் நீங்க பாக்கல, பேனா வச்சு என் கையிலே குத்துனா மத்தவங்களை அட்டாக் பண்றா. நாளுக்கு நாள் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கா. அதனால அவளை என்ன பண்ணும், எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்களோட இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் கோவமாங்கிறது போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யற அம்மாவும் பொறுமையா அந்த கொட்டை கிட்ட போயிட்டு, குமலா நீ எதுக்கும் பயப்படாதரா, உனக்கு இருக்கிறவங்கள ஏதோ மிருகம், நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அதை பத்திலாம் எனக்கு துளி கூட கவலை இல்ல. நீ என்னோட குமலா, நான் உன்னை என்னைக்கும் நேசிப்பேன், உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது பேசிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பக்கம் உள்ள அந்த குமலா பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விட இந்த குமலா பொண்ணு பத்தினா அவளோட ரூம்ல விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப வெளியில எட்டி பார்த்தா சந்தையில ஒரு 7 பேரை பார்த்தோம் இல்லையா, அந்த பையலுக கையில பந்தோட வந்து கீழே வா நம்ம விளையாடலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப உள்ளதை கேட்டு நம்பி அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த பழுங்களோட விளையாடலாமே பார்த்தா மறுபடியும் அவனுங்க வேலையை காட்டானுங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த பந்த பிடுங்கி பக்கத்துல கிடந்த சேர எடுத்து அப்படியே இந்த பொண்ணோட மூஞ்சில அப்பி விடுறாங்க. அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பம் எல்லாம் அங்க வேலை செய்யற அந்த அம்மா பார்த்துட்டு அந்த பழுக எல்லாத்தையும் பத்தி விட்டு, டே அவன் எங்க வீட்டு பொண்ணு, அவன் மேலே கை வைக்கிறீங்களா, இங்க இருந்து போங்கடான்னு கத்துறான். மறுபடியும் அந்த கூட்டத்துல ஒருத்தன் பந்த எடுத்து அந்த பொண்ணோட தலையில அடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் அங்க எடுத்து ஓடி போயிடுவாங்க. ஆனா பாருங்க, இந்த பொண்ணு அவ்வளவு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது எல்லாத்துக்குமே தான் பெத்த புள்ள மாதிரி இந்த அம்மா தான் துடிச்சு போறாங்க. பட் பேருக்கு பெத்தவங்க இருக்கிற அந்த பணக்கார பயலும் கூடவே அவனோட பொண்டாட்டிக்கரையும் பாருங்க, ஏதோ விளையாட்டை வேடிக்கை பாக்குற மாதிரி இந்த பொண்ணு அனுபவிக்கிற அந்த குடும்பம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள பார்த்து அந்த பொண்ணு முறைச்சிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த புருஷனும் பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு வெளியில அந்த கொட்டையில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். அப்ப அந்த பொண்டாட்டி நோட் பண்ணிட்டு, ஏங்க நம்ம பொண்ணு அடைச்சிருக்கிற அந்த கொட்டையில இருந்து பயங்கரமா சத்தம் வருதுன்னு சொன்னா, நீ என்ன புதுசா பேசிட்டு இருக்க, அவ ஒவ்வொரு ராத்திரியும் அப்படிதானே தட்டிக்கிட்டு இருப்பா, இன்னைக்கு என்னத்த புதுசா பண்ணிட போறா, அதை கண்டுக்காத, நீ ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லவும் இவ்வளவு சரின்னு சாப்பிட்டு இருப்பா. ஆனா அப்படியே வெளியில காமிச்சா இந்த குமலா பொண்ணு பத்தினா எப்படியும் அந்த கொட்டையில இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டா. அண்ட் அப்படி வந்தவளோட கை கால்லாம் பாருங்களேன், ஒரு நார்மலான மனுஷனோட கை கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாறிடுச்சு. அதாவது அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்கா போல. அப்ப அவன் நடந்து வர இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு ஷார்ப்பான கத்தி ஒண்ணு இருக்கும். இப்ப அத கையில எடுத்துட்டு ஒரு மாதிரி வில்லத்திரமா பார்த்துட்டு இவன் எங்கேயும் கிளம்பி போயிட்டு இருக்க. அதே டைம்ல காலையில இந்த பொண்ணு ஒரு 7 பசங்க வம்பிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பையலோட வீட்டை காட்டாங்க. அந்த பையன் ஏதோ கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு புதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம், இது மாதிரி சுப்ரி என் கூட விளையாட வரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் தான் கேக்குது. அப்ப அதுக்கு இந்த பையன், ஏண்டி காலைல கொடுத்தது உனக்கு பத்தலையா, இந்த டைம்ல என் கூட விளையாடவான்னு கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையன் புதர்ல தண்ணி ஊத்தி விட்டு மறுபடியும் உன்னோட வீட்டுக்கு போலாமேன்னு பார்த்தா ஏதோ ஹம் பண்ற மாதிரியான சத்தம் கேக்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா இந்த குமலா பொண்ணு தான் நிக்கிறா. அதுவும் கையில கத்தியோட நிக்கிறா. அப்ப அதை பார்த்தவன், அடியே எதுக்கடி கத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, டக்குன்னு அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுமலாவோட பேய் வெளியில வரும் பாருங்க. அவள் தான், ஏ ஆயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் திருச்சு ஓடுறான். பட் அந்த பொண்ணு அந்த பையல மடக்கி பிடிச்ச அவனோட முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கத்தி இறக்கி அப்படியே நீளமா ஒரு பெரிய காயத்தை போடுறா. அது மட்டும் இல்ல, அப்படியே அவனோட தலையில ஒரு இறக்கி உள்ள இருக்கிற அந்த மூளையை நோண்டி வெளியில எடுக்கிறா. இதெல்லாம் படத்துல லைவா காட்டிருப்பாங்க, என்னால காட்ட முடியாது, காட்டின வீடியோ இல்ல, சேனலே தூக்க சான்ஸ் இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். மத்தபடி இந்த சீன் எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ண இந்த பக்கம் 2 சின்ன பசங்க ஒன்னா சேர்ந்து நைட் டைம்ல யாருக்கோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டு பாக்க. அப்ப திடீர்னு இந்த குண்டு பையலோட தலையில ஏதோ ஒரு கல்லு வந்து விழ, யாரான்னு மேல வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் உட்காந்துருப்பா. உட்கார்ந்தது மட்டும் இல்லங்க, ஒரு பெரிய பாறங்கள் எடுத்து அப்படியே இந்த குண்டு பையலோட தலையில ஒரு அட்டி, அவதான் ஹெட் ஷாட். அதே இடத்துல அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறாங்க இன்னொரு பையன், அந்த பையலோட உடம்புல சரட்டுன்னு கத்தி வச்சு கீரல போட்டு அப்படியே இந்த பையலோட இதே கூட இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கத்தி வச்சு சரட்டுன்னு ஒரு மேல ஏத்து. அவள்தான் அட் டைம்ல இப்ப 3 பசங்களோட சோலி முடிஞ்சு இல்லையா. அதனால அடுத்த நாள் காலையில செத்து போன அந்த பசங்களோட அப்பாக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பையனை காணோம்னு காடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் தேடுன்னு 3 நாளைக்கு தேடிவே அந்த பசங்களோட உடம்பையும் சரி அந்த பசங்களையும் சரி உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த ஊரோட தலைவர் ஒரு மீட்டிங் போட்டு, பாருங்க இப்ப வரைக்கும் நம்மளோட கிராமத்துல உள்ள எல்லா இடத்துலயும் நம்ம தேடி பார்த்தாச்சு, எந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால நாளைக்கு நம்ம கிராமத்திலே சில தேடாத இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு பசங்களை தேடுவோம். பட் அது வரைக்கும் உங்களோட பசங்க எல்லாருமே வீட்டுல சேஃபா பாத்துக்கோங்க, முக்கியமா நைட் டைம்ல வெளியில போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் அப்படி பேசிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த பொண்ணை உம்படுத்ததுல 7 பேர்ல 3 பேர் காலி, ஆனா மிச்சம் 4 பேர் இருப்பாங்க இல்லையா. இப்ப அவங்க எல்லாம் தனியா ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி டே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேத்துக்கு என்னடா இருக்கும், புலி சாப்பிட்டு இருக்குமோ இல்ல முதல்ல முழுங்கி இருக்குமோன்னு கேட்டா, டே ஃபர்ஸ்ட் வாய மூடுங்கடா, அவங்களுக்கு அப்படி எல்லாம் எதுவா இருக்காது, இங்கதான் எங்கேயாவது காட்டுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கையில கத்தியோட அந்த குமலா வந்துடுறா. வந்துட்டு எதுவும் பேசல, கையில ஒரு பந்து வச்சிருப்பா, அதை கீழே வச்சுட்டு சைலண்டாங்கிறது வெளியில போயிடுறா. அப்பத பார்த்த பயலுக கீழே கிடக்குற அந்த பந்தை கையில எடுத்துட்டு வெளியில வந்துட்டு, ஏய் என்னடி நைட் டைம்ல எங்களை பாக்குறதுக்காக வந்திருக்க, ஓ எங்க கூட விளையாடணுமா, அப்ப இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பந்தை உருட்டி விட்டு, எங்க அந்த பந்தை எங்கள்கிட்ட அனுப்பி பார்ப்போம். ஏ அவளால எப்படா முடியும், அவளுக்கு கையும் வராது காலும் வராது, அவதான் ஊனமாச்சுன்னு சொல்லி மறுபடியும் இந்த பொண்ணை கடுப்பேத்திட்டு இருக்க. இந்த பொண்ணு அந்த பந்தை தூக்கி அந்த பயலோட அந்த இடத்துல போட்டு விட்டுருவா. போட்டு இந்த பொண்ணு வெளியில போறப்ப அந்த பையன் நிப்பாட்டி, ஏய் உனக்கு என்னடி வேணும், யார தேடி நீங்க வந்தேன்னு கேட்டா, அப்பதான் அந்த பயல்கள்ல ஒருத்தன், அடே அவ கையில போறேன் கத்தி வச்சிருக்காடான்னு சொல்லிட்டு இருப்பா. பட் அதை கேட்ட இன்னொருத்தன், அட போடா இவ ஒரு ஆளை இவளை பார்த்து பயப்படுமான்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவளோட முதுகு அப்படி தொட்டா, அவ திரும்பி இந்த பயலோட சோல்டர்லயே ஒரு போடு. அதை பார்த்து இன்னொருத்தன் கத்தியில குத்த வந்தா, அவனோட நெஞ்சில ஒரு குத்தி வாயில ஒரு பெரிய வெட்ட போட்டு அந்த பயலோட சோலையை முடிச்சிடறா. அப்படி இவனுங்களை கொண்டுட்டு அடுத்து மிச்சம் இருக்கிற 2 பயல்களையும் கொல்லாமேன்னு பார்த்தா கீழே விழுந்து கிடந்தால் ஏன் ஒருத்தன், அந்த பையன் எந்திரிச்சு இந்த பொண்ணோட தலையில ஒரு அடி அடிச்சு இவளோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு அப்போ வணங்காம மறுபடியும் இந்த பயலோட
பயலோட அந்த இடத்துல ஒரு டிச்ச கொடுத்து சைடுல நின்ன பயலோட சங்கிலே கத்தியா இருக்கு அதை அப்படியே கிழிச்சு வெளியில எடுக்கிறா. அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு இருந்தாரு, அந்த பயலோட கையிலேயே கத்திய வச்சு இறக்கி பிடிக்கிட்டு மறுபடியும் அவனோட கண்ணை நோண்டி அவனோட சொல்லையை முடிச்சுட்டு மெயினா அவனை ஒம்புத்திருப்பா இல்லையா, அந்த பயலோட தலைக்கு குறி வச்சு கத்திய வீசி அவனை கொன்னுட்டு அவனோட தலை இருக்கு இல்லையா அதை அறுத்து தனியா பிடுங்கி வெளியில எடுக்கிறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையதே இன்னும் ஊர் மக்கள் பத்தினா தொடர்ந்து தொலைஞ்சு போன அந்த பசங்களை தேடிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி தேடும் போது தான் காட்டுக்குள்ள இந்த குட்டி பொண்ணு 2 பசங்களை கொலை பண்ணிருப்பா இல்லையா, அந்த பசங்களோட சடலம் கிடைக்குது. அதை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பிணத்துக்கு பக்கத்துல இந்த குட்டி பொண்ணு கையில வச்சிருப்பா இல்லையா ஒரு பொம்மை, அந்த பொம்மை கிடக்கிறதே நோட் பண்றாங்க. இது மட்டுமா, ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு கிணத்தடியில ஒரு பையல கொலை பண்ணிருப்பா இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் மார்டர். இப்ப அந்த பையல கொண்டு அவனோட பிணத்தை இவ வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இப்ப இந்த விஷயம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் தெரியுது, அதே மாதிரி அந்த வீட்டோட ஓனருக்கும் தெரியுது. இது இல்லாம கடைசியா ஒரு 4 பேத்த கொண்டாலே இப்ப அந்த பசங்களோட 4 பேத்தோட தலையை வெட்டி அதை நீளமா ஒரு குச்சியில சுருகி வச்சு அதை சுத்தி இந்த பசங்க எல்லாத்தையும் படுக்க வச்சிருக்கா. அந்த சீனை நீங்க படத்துல பாத்தீங்க, அவ்வளவு லைவா அவ்வளவு கொடூரமா இருக்கும். என்னால காட்ட முடியாது, காட்ட முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் பாத்துக்கோங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த சோர்ஜிமான் பணக்கார பையன் இருக்கா இல்லையா, அந்த பையலோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்னும் வெளியில வந்துட்டு, யோ எதுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவங்க என்ன பிரச்சனையா, எங்க பசங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, இது நடிக்கிறேனா, யோ நான் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களோட பசங்களை கொலை பண்ண போறேன், அப்படி கொலை பண்ணன்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டா, அதுக்கு அவங்க சரி அப்ப நீ இந்த கொலையை பண்ணலன்னு கூட வச்சுக்கலாம், அப்ப இந்த கொலை பண்ணது யாரு, உன் மகளா, உன் மகளுக்கு பிடிச்சிருந்த பொம்மை எப்படியா என் பசங்க செத்து போய் கடந்த இடத்துல கிடந்துச்சு, அப்ப அவதான் அந்த கொலையை பண்ணாலா, அவளை வெளியில வர சொல்லு வெளியில வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே இருக்க. அதை கேட்டு இவன் கடுப்பாயிட்டு, என்னங்கடா குரல் ஒசருது வார்த்தை தடிக்குது, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை பத்தியே தப்பா பேசுவீங்க, அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா அங்கிருந்து ஓடி போயிடுங்க, நான் நடந்த அந்த கொலை பத்தி டைரக்டா ஊர் தலைவர்கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லவும் பெத்தவங்களும் ஊர் மக்களும் எதுவும் பேச முடியாம சைலண்டா போயிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பையன் நேரா பொண்டாட்டி கிட்ட போயிட்டு, ஏண்டி இந்த குமலாவால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கொட்டைக்குள்ளேயே நைட்டு ஃபுல்லா நம்ம அடைச்சு வச்சிருக்கோம், பகல்லையும் ரூம்ல தான் இருக்கா, ஆனா இப்படி இருக்கும்போது பூட்டு அந்த கொட்டையில இருந்து எப்படி அவ வெளியில போயிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த பொண்ணு தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்த்தா, அப்பதான் அந்த பொண்ணு பலகையில ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அது யாருக்கும் தெரியாதபடி மூட்டையை நகர்த்தி அதை மறைச்சு வச்சிருக்கா. அப்ப பார்த்து ஷாக்கான அந்த பையலும், இல்ல சத்தியமா கை கால் முடியாத நம்ம குமலா இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு இவன் சொன்னா, அதுக்கு பொண்டாட்டிக்காரியா ஆமாங்க இத நம்ம பொண்ணு படல, இத அந்த சுமலா தான் படிருப்பான்னு இவ சொல்றா. அப்ப அந்த பேரை கேட்டதுமே இவனும் சுமலாவா, ஆமா கை கால் முடத்தோட அந்த குழந்தை பிறந்ததுக்காக பிறந்த உடனே அந்த குழந்தைய நீங்க கொலை பண்ணீங்கல்ல, அந்த குழந்தையோட பேர் தான் சுமலா. இது இல்லாம அந்த சுமலாவோட பேரை சொன்னதே நம்மளோட பொண்ணுதான். அதே மாதிரியா அன்னைக்கு நைட் இவன் அந்த சுகீர் கூட சண்டை போட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் அந்த சுமலா இருந்ததை என் கண்ணால பாத்துன்னு சொல்றா. அப்ப அவ சொன்னதை கேட்ட புருஷங்காரனும், அடியே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, அப்ப ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு கேட்டா, எங்க சொல்ல விட்டீங்க, நம்ம பொண்ணு சுமலா பிறந்த உடனே தான் அவளை கொன்னுட்டீங்களே, இது எல்லாம் உங்களோட தப்பு தான், அவளை நம்ம நல்லபடியா வளர்த்திருக்கலாம், நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க, அத்தான் நம்மள பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. ஆனா இப்ப வரைக்கும் இவன் அந்த சூனியம் பண்ண விஷயத்த பத்தி வாயவே திறக்கல. ஆனதெல்லாம் பேசிட்டு இந்த புருஷங்கனை பத்தி தான் நேரா அந்த குமலா பொண்ணை பாக்குறதுக்காக போறான். போயிட்டு பாருமா, அப்பாவுக்கு ஒரு உண்மை தெரியணும், அது என்னன்னா ஊர்ல நிறைய குட்டி பசங்க செத்து போயிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கொலை பண்ணது யாரு, சுமலாவான்னு கேட்டா அந்த பொண்ணு அமைதியாவே இருப்பா. அப்ப உனத பாரு சொல்லும், நீ ஏதாவது சொன்னா அப்பா அதை கேட்டு கோப்படுவேன்னு நினைக்காத, நான் ரொம்ப பொறுமையா தான் இருப்பேன், உன் மேல கோவமே பட மாட்டேன், அதனால சொல்லு அந்த பசங்களை கொன்னது சுமலா தானு கேட்டா அந்த பொண்ணு ஆமாப்பா அவதான் அந்த பசங்களை கொன்னா, பட் கொல்றதுக்கு முன்னாடி இல்ல வேண்டாம் இது எனக்கு பிடிக்கல, அந்த பசங்க பாவம் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், பட் சுமலா கேட்கலப்பா, எல்லாரையும் கொன்னுட்டாப்பான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அதனால அவனும் நேரா கீழே வரான். வந்துட்டு இந்த சுகீர் பேல கூட்டு, பாரு இன்னைக்கு நைட் என் பொண்ணு அந்த கொட்டையை விட்டு வெளியில எங்கேயுமே போக கூடாது, அதனால அவ காலை அசைக்கவே முடியாத மாதிரி ஒரு ட்ராப் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சொல்றான். அதே மாதிரி பொண்டாட்டிக்கிட்டையும் விஷயம் நம்ம கைமீறி போயிடுச்சு, அதனால உடனே இந்த விஷயத்தை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரவாதி இருப்பான் போல, சோ அவனை பார்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீயும் மத்தவங்களும் வீட்டுல சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பைய பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பைய சொல்லிட்டு போன மாதிரியே இந்த சுகீரோ ஒரு பெரிய கட்டையை ரெடி பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணோட காலை போட்டு லாக் பண்ணிட்டான். பாவம் அந்த பொண்ணால அசைய கூட முடியல. ஆனா அப்பதான் அந்த இடத்துக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்க இல்லையா ஒரு லேடி, அந்த லேடி வராங்க. வந்தவனோட நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு அப்படியே பாசமா அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக, குமலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளையோட உனக்கு 10 வயசு ஆகுது, அண்ட் வருஷம் வருஷம் அத்தை உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்ல, அதே மாதிரி இந்த பிறந்த நாளுக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டா, அந்த பொண்ணு இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போடுங்க, அதான் என்னோட பரிசுங்கிறா. அப்ப அதை கேட்டு உங்களும் ஷாக் ஆயிட்டு, என்னமா பேசுற, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை யார் பாத்துக்கிறது, உன்னை யார் கவனிச்சுக்கிறதுன்னு கேட்டா, அதுக்கு இல்லத்த இன்னைக்கு நைட் இந்த கிராமத்துல பல கொடூரமான விஷயம் நடக்க போகுது, சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கிறது பெரிய ஆபத்து, அதனால தயவு செய்து உங்கள்ட்ட கெஞ்சி கேக்குறேன் இந்த வீட்டை விட்டு வெளியில போடுங்கன்னு சொல்ல, அவங்களும் வேற வழி தெரியாம கடைசி அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அத்தங்க இருக்கிற எல்லாரையும் விட உன் மேல அளவு கடந்த அன்பா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் அவங்களோட பையனும் இந்த வீட்டை விட்டு வெளியில போடுவாங்க. இப்ப அங்க சீனை கட் பண்ணா நைட் இந்த பணக்கார பைய பத்தி தான் அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வந்துட்டு அவனோட பிரச்சனை சொல்லிட்டு அதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டா, அவனும் சில சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி உண்மையா அவனோட வீட்டுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த பாக்குறான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனோட பொண்டாட்டி பிசாசோட ஒப்பந்தம் போட்டு அவளோட வயித்துல ரெட்ட
கருவை உருவாக்க வச்சிருக்கான். அப்ப அதுல ஒரு குழந்தை அழகான மனுஷ குழந்தை, பட் அதுல பிறந்த இன்னொரு குழந்தை அசிங்கமான பிசாசோட குழந்தை. பட் அப்படி பிறந்த 2 குழந்தைகளையுமே நீ கரெக்டா 10வது வயசு வரைக்கும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு அப்படின்னா அந்த ஒப்பந்தம் போட்ட பிசாசு அழகா இருக்கிற மனுஷ குழந்தைய விட்டுட்டு அசிங்கமா இருக்கிற அதோட குழந்தைய எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போயிருக்கும். பிரச்சனத்தோட முடிஞ்சு போயிருக்கும். அந்த மனுஷ குழந்தையோட நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். பட் அவசரப்பட்டு பிசாசுக்கு சொந்தமான அந்த குழந்தைய பிறந்த உடனே கொண்டுட்டதுனால இப்ப இந்த பிசாசு உன் குடும்பத்து மேலயும் இந்த ஊர் மக்கள் மேலயும் பயங்கர கோவத்துல இருக்கு. அதை யாராலையுமே கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு பேசிட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆனவே சரி, இப்ப இந்த பிரச்சனையை திக்க வர வழியே இல்லையான்னு கேட்டா திடீர்னு இந்த மந்திரவாதிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. அவனோட கண்ணே ஒயிட் கலர்ல மாறுது. மாறினது மாதிரி வீட்டுல இருக்கவன் பொண்ணுக்கு இன்னைக்கு நைட்டோட 10 வயசாகுது. சோ இனிமே அவன் முழுக்க முழுக்க சுமலாவோட கண்ட்ரோல்ல தான் இருப்பா. அதனால ஒண்ணு இன்னைக்கு நைட்டே அவன் பொண்ணோட உடம்புல இருந்து அந்த சுமலாவை பிரிச்சு எடுக்கணும். அப்படி இல்லன்னா சுமலா அவன் பொண்ணோட உடம்ப மொத்தமா எடுத்துப்பா. அப்புறம் அவ பிசாசோட குழந்தையா மாறிடுவான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு மறுபடியும் நார்மலா மாறிட்டு கையில ஒரு கத்தி எடுத்து இந்த கத்தியை வச்சு உன் பொண்ணை கட்டுப்படுத்து. இதனால அவ கொஞ்சம் பலவீனமாவா, உனக்கு அவளை பிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி அவளை பிடிச்சு நைட்டுக்குள்ள என்ன பாக்க நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவ உடம்புக்குள்ள இருக்கிற சுமலாவை நான் வரட்டுறேன், பிரச்சனையை முடிஞ்சிடும்னு சொல்றான். ஆனா அப்படி சொல்லிட்டு ஒருவேளை இந்த சுமலாவை உன்னால கட்டுப்படுத்த முடியல, அவ உன்னையே கொல்ற லெவலுக்கு வந்துட்டானா இருக்கு பத்தியா அந்த கத்தி, இதை வச்சு உன் பொண்ணோட இதயத்துல கரெக்டா இறக்கிறேன். அப்படி இறக்கினா நீயும் உயிர் பொழைச்சிக்கலாம், அந்த பிசாசோட குழந்தைய அழிச்சிடலான்னு இந்த பயலோட கையில இந்த மந்திரவாதி கத்தியை கொடுத்து அனுப்பிச்சுடுறான். இப்ப இந்த டைம்ல அந்த பணக்கார பயலோட அடியால் ஒருத்தர் இருப்பாளியா சுகின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அந்த பையன் நிம்மதியா அவனோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில ஏதோ அழுகிற சத்தம் கேட்கவும் யாரான்னு வந்து பார்த்தா அது இந்த குட்டி பொண்ணு குமலாதான். அப்ப அவளை பார்த்து, ஏமா நான் உன்ன அந்த கொட்டைகளை தானே கை கால்லாம் அசைய முடியாத மாதிரி கட்டி போட்டு வச்சிருந்தேன், எப்படி நீ தப்பிச்சு எங்க வந்தன்னு கேட்டா அழுதுட்டு இருந்தவ டக்குன்னு வெள்ளத்தனமா அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிச்சது மட்டும் இல்லங்க, டக்குனு பாஞ்சு இந்த பையனோட காடை தடுக்கி விட்டு அப்படியே உன்னோட கழுத்த கயிறு வச்சு நெருக்கலாமேன்னு பார்த்தா அவளை தள்ளி விட்டுருவான். பட் அப்ப விடாம பக்கத்துல கிடந்த ஷார்ப்பான கத்தி எடுத்து இந்த பையலோட தலையிலே இருக்கலாம்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க இவளை தள்ளி விட்டு இந்த பையன் வீட்டுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிப்பான். பட் இந்த பையல விடுவான்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, கத்திய வச்சு சகட்டு மணிக்கு அந்த டோர்ல குத்தி அந்த டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப அதுல ஒரு சின்ன பார்ட் உடைஞ்ச கீழே விழ அது வழியா மூஞ்ச காட்டு இந்த சுபீர் பையல பார்த்து சிரிப்பா பாருங்க, இவனுக்கு அல்லு கிளம்புது, பிளீஸ் என்ன விட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். பட் இந்த பொண்ணு விடாம டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கிற அந்த பையலோட உடம்புலே சரட்னு கத்திய விட்டு இறக்கி அவனை மாட்டியான கத்தி அப்படியே பிடுங்கி வெளியில எடுக்கிறா. இப்பதான் பார்த்த பையலும் பிளீஸ் பாயனை விட்டுருமான்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். பட் பாத்தலுக்கு அந்த பொண்ணு, நான் உங்ககிட்ட இது மாதிரி எத்தனை டைம் கெஞ்சிருப்பேன், நீ என்ன பாவம் பார்த்து வெட்டியாடான்னு இந்த பையன் சொல்லிருப்பா இல்லையா, நான் உன் கழுத்தை அறுத்துருவேன்னு. அதே மாதிரி இந்த பையலோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறா. இதனால அவனும் துருதுரிச்சு அதே இடத்துல இறந்து போறான். இப்ப அங்க சீனை கட் பண்ணா இதே வீட்லயே இந்த குட்டி பொண்ணோட அம்மா இருக்கா இல்லையா, அவன் நிம்மதியா அவளோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவ்வளவு நைட் டைம்ல இந்த குமலா பொண்ணு தான் இது மாதிரி வாச்சிட்டு இருப்பான்னு நினைச்சு கீழே வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் உட்காந்துருக்கா வாச்சிட்டு இருக்கா. பட் அவளோட உடம்பு முழுக்க ரத்த கலரியா இருக்கு, கையில வர பெரிய கத்தி வச்சிருக்கா. அப்ப அதை பார்த்து பயந்தவ ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சா அங்க அந்த சுபீரோட உடம்ப பாருங்களேன், அவனோட கழுத்தை பாதியா வெட்டி தூக்குல தொங்க விட்டு கொடுமா அந்த பேய் அவனை கொடுமைப்படுத்திருக்கு. சோ அதெல்லாம் பார்த்தவ சுமலா தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சுமலா என்ன விட்டுருமான்னு நேரா மாடி கோடி போறா. டோரை லாக் பண்ணிக்கிறா. அண்ட் உள்ள அந்த பேய் வராத மாதிரி ஒரு பெரிய கபோடையும் உள்ள நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறா. பட் அந்த பொண்ணு விடுவானானு, ஏமா எதுக்குமா கதவை சாத்திக்கிட்டீங்க, வாங்கம்மா விளையாடலான்னு கத்தி வச்சு அந்த டோரை வெட்டுன்னு வெட்டுறா. அப்படி வெட்டிட்டு பயங்கர கொடுறமா அந்த டோரோட ஓட்ட வழியா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து அம்மாக்கரையும் கோப்பட்டு பக்கத்துல கிடந்த சேர் எடுத்து அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சில அடிக்க பாக்குறா. பட் ஈஸியா அதுல இருந்து அவ எஸ்கேப் ஆயிருவா. எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லங்க, ஓட்டி வந்து அந்த டோரை ஒரு அட்டை அடிப்பா பாருங்க, அதான் உடச்சிட்டு போயிடுது அந்த டோரு. அதுக்கப்புறம் கத்தி வச்சு மத்தவங்களை கொண்ட மாதிரி அப்படியே இவளோட அம்மாவையும் கொல்லான்னு சொல்லிட்டு இவ கிட்ட வந்தா இவ ஒரு பழக எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஒரு அடி. பட் அடிச்சாலும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலங்க. அப்ப அந்த பொண்ணு பாஞ்சு அப்படியே அம்மா மேல ஏறி உட்காந்து கத்தி வச்சு அவளோட வயித்துல இறக்கலாமேன்னு பார்த்தா அவ கத்தியை இறுக்கமா புடிச்சுப்பா, கை கிழிஞ்சு ரத்தம் பொல ஊத்திட்டு இருக்கும். அண்ட் போதா குறைக்கு இவளோட கெண்ட கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கத்திய இறக்கி சதையை அப்படியே பலாப்பழம் மாதிரி பழந்து எடுத்துறா. இதனால அந்த அம்மாக்கரையும் வழி தாங்க முடியாம கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். இவ்வளவு என்ன வலிக்குதா, அப்ப பிறந்த உடனே என்ன கொன்னியே, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எதுக்கு என்ன கொன்னீங்கன்னு கேட்டா, பாரு நான் உன்னை வளர்க்கணும் தான் ஆசைப்பட்டேன், பட் என் புருஷன் தான் உன்னை அவசரப்பட்டு கொன்னுட்டான்னு சொன்னா. சரி அவன் கொன்னுட்டான், அப்படி குமலாவை பத்திரமா பாசமா பாத்துட்டு இருக்கணும்ல, ஏன் அப்படி பாத்துக்கலன்னு கேட்டா, அதுக்கு ஒருவேளை நான் அந்த பொண்ணு அப்படி பாசமா பாத்துக்கிட்டா பிசாசு அதோட குழந்தை 10 வயசு முடிச்சதுமே அதோட உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படி கூட்டிட்டு போக கூடாது, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவகிட்ட கோமா ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன்னு சொல்றா. பட்டத்தை சுமலா சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறா. அதனால அம்மாக்காரியும் எனக்கு உன் கூட பேச வேண்டாம், கடைசியா நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு குமலா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் அந்த பேயும் அனுமதி கொடுத்து இப்போதைக்கு அவளோட உடம்ப விட்டு போயிடுது. அப்படி போனதுக்கு அப்புறமா குமலாவுக்கு நடக்கிற விஷயம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நம்ம எப்படி இங்க வந்தோம், நம்ம கையெல்லாம் எப்படி ரத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்க. அதுக்கு அம்மாவோ அதை பாரிச்சலும், நான் உன்னை ரொம்ப பாசமா பாத்துட்டு இருக்கணும், பட் நான் பாத்துக்கல, ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கல, அதுக்காக பிளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கடைசியா மன்னிப்பு கேட்க
டக்குனு அந்த சுமலாவோட பேய் பத்தினா மறுபடியும் பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துருது. வந்து அப்படியே இந்த அம்மாஹரியோட கைக்குள்ள கத்தி விட்டு சரட்டு அதை கிழிச்சு வெளியில எடுத்து அப்படியே கடைசி அவளோட வயித்துல கத்தி இறக்கி அவளை கொடூரமா கொலை பண்ணிடுறா. அண்ட் இப்படி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு இவளோட புருஷங்கார அந்த சோர்ச்சிமான் பைய வரான். வந்துட்டு செத்து போய் கிடக்குறவன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏன்னா அன்னைக்கு மட்டும் நான் அந்த குழந்தைய கொல்லாம எடுத்துருந்தேனா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருப்பல. அப்பதே எல்லாமே ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிருன்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே அழுதவன் அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க சேர்ல அவனோட பொண்ணு குமலா உட்காந்துருக்கா. அவளை ஆட்டினபடி சேருக்கு பின்னாடி இந்த சுமலா நிப்பா. அப்ப இவனோட பொண்ணு அழுதுகிட்டே பொறுமையா கிட்ட வந்துட்டு அப்பா பிளீஸ் பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க இப்ப அப்படியே அந்த சுமலா அப்படியே அவன் பக்கமா திரும்பி அப்பா என்ன மறந்துட்டீங்களான்னு கேக்குறா. அண்ட் கரெக்டா மணியும் 12 ஆகுது. அதாவது இந்த பொண்ணுக்கு 10 வயசாயிடுச்சு. அதனால இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே இந்த பொண்ணோட வாய் திறந்து மொத்தமா அவளோட உடம்புக்குள்ள போயிடுறா. பாக்குறதுக்கு அவ்வளவு கொடூரமா இருக்கா. அண்ட் அப்படியே உருமாறிட்டு மிச்சம் இருக்கிற அந்த அப்பங்கானையும் கொள்றதுக்காக அப்படியே கத்தியோட வெறிகுண்டு விரட்டிட்டு வரா. உடம்புல அங்கங்க மார்க்க போடுறா. அப்ப அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா கிராமத்துக்குள்ள போயிட்டு அங்குள்ள எல்லாருக்கிட்டுமே என்னோட பொண்டாட்டி செத்துட்டா, என் கூட வேலை பார்த்த சுபீரும் செத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பயலோட வீட்டுக்கு வராங்க. செத்து போய் கிடக்குற அந்த பொண்டாட்டியும் கூடவே இந்த சுபீர் பையலையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்படிப்பட்ட கொடூரமான விஷயத்த பண்ணது யாரு, உங்க பொண்ணு குமலா தானு கேட்டா இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால கண்டிப்பா என்னோட பொண்ணு குமலா அந்த கொலையெல்லாம் பண்ணல, பட் அவ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அதனால நம்ம குமலாவை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது கொலை பண்ணது அந்த பேய், இந்த கொலையை தான் பொண்ணு படல அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். அதனால அவளை எப்படியாவது காப்பாத்தலமே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சா பதிலுக்கு அந்த ஊர் மக்கள் இல்ல நீங்க போய் சொல்றீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த கொலை பண்ணது உங்களோட பொண்ணுதான். அதனால அவளை கண்டுபிடிச்சு அவளை கண்டந்துண்டமா வெட்டாம விடக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பேரும் அருவாளும் கத்தியமா அந்த பொண்ணை பத்தினா வெறித்தனமா ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க. இதனால சோர்ச்சிமானோ ஐயோ நம்ம பொண்ணு மட்டும் உனக்கு கையில மாட்டான், கண்டிப்பா கொன்றுவாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே நம்மளோட பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் அந்த மந்திரவாதி கொடுத்த கத்தி எடுத்துக்கிட்டு சோளக்காட்டுக்குள்ள அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த பேய் நாலா பக்கத்துல இருந்தும் அப்பா அப்பான்னு இவனை கூப்பிட்டு இருக்க. இவனும் பாக்குறான், தலை மட்டும் தான் ஆடுதான், ஆளை காணும். சரி காணும்னு பெருமூச்சு விட்டு ஆப்போசிட்ல பார்த்தா முயலங்க பாருங்க ரணக்குடரமா அந்த பேய் பத்தின அந்த பயல பார்த்தபடி நிக்கும். அண்ணா அப்படி நின்ன பேய் பாஞ்சு வந்து கத்தி எடுத்து அந்த பயலோட கழுத்துல இறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இவன் கீழே கடந்த ஒரு பெட்டர் மாஸ் லைட் எடுத்து அப்படியே அந்த பேயோட தலையில அடிக்கிறான். ஒரு அடி இல்லங்க, 2 அடி இல்லங்க, 4-5 அடி அடிக்கிறான். அப்படி அடிச்சு அந்த பேய மட்டையாக்கி இவன் கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து அந்த பொண்ணோட இதயத்துல இறக்கலாம்னு யோசிக்கிறான். பட் கடைசி நேரத்துல என்னதான் இருந்தாலும் கீழே கிடக்கிறது நம்ம பொண்ணுதானே. ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொண்டு அந்த பாவமே இன்னும் என்ன விட்டு போல, அதுக்குள்ள எப்படி நான் பெத்த இன்னொரு பொண்ணையும் கொலைப்படுறதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு கொல்லாம அவளை ஒரு நூல் சாக்குல போட்டு கட்டி வச்சிருவான். அப்படி கட்டிட்டு பொண்ணுகிட்ட பேசுறான், குமலா அப்பாவை மன்னிச்சிருமா, அப்பா நிறைய தப்பு பண்ணிட்டேன், பட் அதை சரி பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ வா என் கூட வா, நான் உன்னை அந்த மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படி கூட்டிட்டு போனா கண்டிப்பா உனக்குள்ள இருக்கிற அந்த பேய அந்த மந்திரவாதி பிரிச்சு எடுத்துருவான். அதுக்கப்புறம் நீ நானும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னா சாக்குக்குள்ள இருக்கிற பேய் நக்கலா சிரிக்குது. ஏண்டா இத்தனை வருஷமா அந்த குமலா உன்னோட வீட்டுல தான் இருந்தா, பாசத்துக்காக ஏங்குடா, எவ்வளவு டைம் கஷ்டப்பட்டப்பலாம் அப்பா என்ன விட்டுருங்கப்பான்னு கதர்னா, ஆனா அப்பெல்லாம் உன் மனசு மாறல, இப்ப நீ மாறிட்ட, அதை நாங்க நம்பணுமான்னு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கு. ஆனா அப்படி பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல பத்தினா அந்த பேய் அமைதியாடுது. அதனால உனக்கு என்னாச்சு, உள்ள இருந்த நம்ம பொண்ணு செத்துட்டாலும் நினைச்சு அப்படியே லைட்டா அந்த மூட்டை எட்டி வச்சா அது அப்படியே புசு புசுன்னு இருக்கு. உள்ள இருந்த அந்த பொண்ணை காணோம். அதனால உனக்கு ஐயோ நம்ம பொண்ணு எங்கடா போட்டான்னு பார்த்தா ஒய்யால சைட்ல இருந்து அந்த பேய் கத்தி எடுத்து சரட்டு இந்த பையலோட காலிலே ஒரு குத்து. அவள் தான் ரத்தம் பொல ஊத்திட்டு இருக்கு. இவனும் நொண்டி நொண்டி பக்கத்துல உள்ள இந்த காலி கிரவுண்டுக்கு வரான். அப்ப அவனை கீழே படுக்க போட்டு இந்த பொண்ணு கத்தி வச்சு அவனோட சோழியை முடிக்கலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த பையன் ஒரு மரப்பெட்டி வச்சு அந்த கத்தியை தடுத்து இவளை கீழத்துல இந்த கத்தியோட பிடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவளோட தலையில அடி நடிச்சுட்டு வேற வழியே கிடையாது, இவளை இப்ப கொன்னாதான் நமக்கும் நல்லது ஊர் மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த மந்திரவாதி கொடுத்த கத்திய பத்தினா கரெக்டா அந்த பொண்ணோட இதயத்திலே இறக்குறான். இதனால பாவம் அந்த பொண்ணு வழியில துடின்னு துடிச்சு கடைசியில அதே இடத்துல இறந்து போயிடுறான். அப்படி இறந்ததுக்கு அப்புறமா இவனும் அப்பாடா ஒரு வழியா அந்த பிசாசோட சோழி முடிஞ்சு, இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லைன்னு யோசிச்சா அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. என்னன்னா செத்து போன மாதிரி கிடந்த அந்த பொண்ணு பத்தினா இப்ப மறுபடியும் கண் முழிக்கிறா. முழிச்சிட்டு என்னப்பா ஏமாந்தீங்களா, ஆமா இவளதான் கத்திய வச்சு நம்ம குத்திட்டோமே, அதுக்கப்புறம் அவ எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறீங்களா, அது ஏன்னு நான் சொல்லவா. இப்ப பேயா இருக்கிறனா குமலாவோட உடம்ப மொத்தமா எடுத்துக்கிட்டதுனால என் முடி மாறிடுச்சு, என் பல்லு மாறிடுச்சு, என் கண்ணு வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. சோ இப்படி இது எல்லாம் மாறின மாதிரி என்னோட இதயமும் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு வந்துருச்சுப்பா. அதான் நீங்க கத்தியில குத்தியுமே எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு இவ கத்திய வச்சு அந்த பயலோட வயிற்றுல ஒரு போடு. உள்ள இருக்கிற குடல் குந்தாடி எல்லாம் சரிஞ்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. அதுக்கப்புறம் அதே கத்திய வச்சு அந்த பயலோட நெஞ்சிலே இறக்கிட்டு பக்கத்துல சில ஷார்ப்பான கட்டைங்க கிடக்கும், அதுல ஒரு 2 கட்டை எடுத்து அப்படியே அந்த பயலோட கண்ணிலே குத்தி இவனோட சொல்லியும் கொடூரமா முடிக்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில வெடியுது. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பயலுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தா பாருங்க இந்த பையன் இந்த குமலாவை எப்படி இந்த சோளக்கோள பொம்மை மாதிரி தொங்க விட்டானோ அதே மாதிரி இவன் அந்த பொண்ணு தொங்க விட்டுருக்கா. தொங்க விட்டது மட்டும் இல்லாம அவனோட வயித்தறுத்து கல்ல கட்டைய சுருகி அவ்வளவு கொடூரமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. இது மட்டுமா இந்த பேய கூடத்துக்கு ஐடியா கொடுத்தான் இல்லையா அந்த மந்திரவாதி, அந்த பயலோட தாடையில கத்திய வச்சு இறக்கிருக்கா, அது மூளை வழியா வெளியில வந்துருச்சு, அவனையும் கொடூரமா கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அந்த பணக்கார பயலும் இந்த பணக்கார பயலோட பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வர
தவிர அதுக்கப்புறமா தான் அவங்களோட சமாதிக்கு இந்த வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட பையனும் வந்து கதறி அழுதுருப்பாங்க. சோ இப்படி இத்தனை பேர் சாக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த குமலாவுக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிருப்பா போல. அது இப்பதான் அவங்களுக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொடூரமான பேய் சுமலாவை யாரும் பார்க்கலையா, கண்டுபிடிக்க முடியலையா. சோ இப்படி இதெல்லாம் இந்த வேலை செய்யற அம்மாவோட பையன் இருக்கா இல்லையா, அவன் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். பல வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து. இப்ப அவன் இந்த ஊர் மக்கள் கிட்ட இதை பாருங்க, இப்படி சுமலாவோட கையில நீங்க சாக கூடாது, உங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம்னா தயவு செய்து பொழுது சாயறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க, யாரும் அதுக்கப்புறம் வெளியிலே வராதீங்க. அப்படி வந்தா கண்டிப்பா உங்களை சுமலா வேட்டையாடுவான்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு சுமலாவை அமைதிப்படுத்துறதுக்காக சில படையெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் எல்லாரும் இருட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இவன் அப்படி இந்த கதையெல்லாம் சொன்னா இல்லையா, அந்த விஷயத்த இந்த இட்ரிஸோட அப்பா பத்தினா சுத்தமா நம்ப மாட்டேங்கிறான். இது அந்த பேயெல்லாம் ஒண்ணு படல, இந்த அப்தி பையன் தான் நம்ம பிள்ளைய கொலைப்படிப்பான்னு சொல்லிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியில வந்து பேசிட்டு தான் பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ள அவனோட பொண்டாட்டி பேசிட்டு இருந்தா இல்லையா, அவளை கொண்டு அவளோட கறி அந்த பேய் கொடூரமா தின்னுட்டு இருக்கு. சோ இப்படி இந்த பேய்க்கு ஒரு முடிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை காமிச்சு பிடிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.